Praise the Lord. கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு பெரிய சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டு துதிக்கலாமா? எனது தலைவன் இயேசு ராஜன் அவருடைய மார்பில் சாய்ந்து ஆண்டு துதிக்கலாம். வாங்க. ஆமென். Yes God. Amen. Yes Jesus. இந்த காலையில் ஆமென். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லாமா? எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அவர் நீதி தேவன், அவர் வெற்றி வேந்தன், அவர் அமைதியின் மன்னன். அவரை நினைச்சு நினைச்சு துதிச்சு துதிச்சு நிம்மதி அடையணும். ஆமென். Yes God, thank you Jesus. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் சொல்லாமா? எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மெய்ப்பனோட குரலை கேட்கணும். ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனை சத்தத்தை தெரியும். இன்னைக்கு நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசுவின் சத்தம் நம்ம கேட்கும் பொழுது அவருடைய பாதையில் செல்ல முடியுமே. இன்னைக்கு கேட்கலாம், ஆண்டவரே உங்க சத்தம் கேட்கணும், உங்க சித்தம் செய்யணும் ஏசப்பா, உதவி செய்யுன்னு கேட்கலாம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நானும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நானும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். ஆமென். எஸ் லார்ட். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திரும். எனது தலைவன் இயேசு ராஜன் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் சொல்லாமா? மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீங்க மகிழணும் ஒரு பிரசன்னத்துல. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல மகிழ்ந்திருக்க நம்ம பழகணும். நிறைய நேரம் நமக்கு பிடிச்ச இடம்
எந்த இடமா இருக்குது யோசிக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறது, அவரை துதிக்கிறது நம்முடைய மகிழ்ச்சியாக மாறும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. பக்தர் இப்படி சொல்கிறான், நம்மளை கர்த்தர் உருவாக்குனதே ஒரு பெரிய கிருபை. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அவர் நம்மளை கண்டுட்டார். நிறைய பேர் இது இல்லை அது இல்லைன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் நல்ல சரீரம் தந்திருக்கார், நல்ல சுகம் தந்திருக்காரு, நல்ல பலன் தந்திருக்கிறாரு. நீங்கள் இதற்காகவே ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். சேர்ந்து ஆண்டவர் துதிக்கலாமா, ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரே, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி அழைச்சிங்களேப்பா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே. ஆண்டவரே என் கருவை கண்டீங்களே, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே. என்ன பெயர் சொல்லி அழைச்சிங்களேப்பா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர். உங்களை அழியாம காத்து கொண்டது கர்த்தர், அழியாமல் அனைத்து கலையாமல் காத்தது கர்த்தர், குறைவின்றி பிறக்க செய்தார், பத்திரமா சுமந்தார், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பான்னு சொல்லாமா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு எப்படி நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. பலமுறை நான் முறுமுறுத்துட்டேன் ஆண்டவரே, பலமுறை நான் குறை சொல்லிட்டேன் ஆண்டவரே. என்கிட்ட இது இல்லை அது இல்லை நிறைய குறை சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் நல்ல சரீரம், நல்ல ஆண்டவரே உறுப்புகள், ஒவ்வொரு காரியமும் நல்லா இயங்குது. எத்தனையோ பேர் எத்தனையோ குறைபாடுகளோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்ல சரீரம் தந்திருக்கார்ல பிரதர், நன்றி சொல்லுங்களேன். கைகளை தந்திருக்கிறார்ல, நன்றி சொல்லுங்களேன். உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் வேலையை சரியா செய்யுது. ஒவ்வொரு காரியமும் தானா இயங்குது. நீங்க ஒண்ணுமே செய்யலைங்க, அத்தனையும் பார்த்து உருவாக்கி இருக்கிறார். இதுக்கு மேல உங்கள் மேல ஆண்டவர் எப்படி அன்பு செலுத்தணும், என்ன செய்யல உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்குதா? ஆண்டவரே நீ செஞ்ச எல்லா நன்மைக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா, உள்ளத்தை ஆழத்தை நன்றி சொல்லுகிறப்பா. குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரை புறம்புவதை நிறுத்திவிட்டு, புலம்புவதை நிறுத்திவிட்டு நான் உள்ளத்தை ஆழத்தை நன்றி சொல்லுகிறேன். காரணம் நல்ல ஜீவன், நல்ல சுகம், நல்ல பலன், ஆண்டவரை நல்ல ஆரோக்கியம் எல்லாம் தந்திருக்கிறீங்களே ஏசப்பா.
நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கருவும் தாயுடைய கற்பத்தில் உருவாகும் பொழுதுலேருந்து அதை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கிறார், பத்திரமாய் பாதுகாக்கிறார். உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு அன்பா சகோதரனே, சகோதரி, இவங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சும்மா அந்த உலகத்தை உங்களை கொண்டு வரல, 10 மாதங்களும் பத்திரமாய் உங்களை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நீ சோர்ந்து போய் மூளையில உட்கார்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் அல்ல, மகன் அல்ல. கர்த்தருக்காக எழும்பி காரியத்தை செய்யும்படி அவருடைய ஆதீனத்தில் உன்னை ஏன் உருவாக்கினார், உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏன் உருவாக்கினார், அதை அறிந்து அதை செயல்படும் பொழுது கர்த்தர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க தான் என் ஆசை ஆண்டவரே. எனக்கு இந்த உலகத்தை பின்னால போற ஆசை இல்லை, எனக்கு பைக் இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு மொபைல் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. நாங்க புலம்பிட்டு இருக்க மாட்டோம் ஏசப்பா. கர்த்தர் தந்த இந்த ஜீவனுக்காக நன்றி சொல்லி அவருக்காக எழும்புவோம். வேறு ஆசையே இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவரே, எங்க ஆசை ஒருவேளை உலகத்துக்கு பின்னால போயிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய ஆசை நீங்களா இருக்கணும், எங்களுடைய தேவை நீங்கப்பா, எங்களுடைய எல்லாமே நீங்களாய் மாறிவிடுங்க சுவாமி. அப்படி உங்க முகத்தை பார்த்து உங்க துதிக்கிற கிருபையை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமேன்.